ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அவர்கள் வழியே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஒருவன் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று கேட்டபோது அவர் சந்தோஷமாக வாப்பான்னு சொல்லியிருக்கலாம். என்னை பின்பற்றினால் உனக்கு என்ன கிடைக்குங்கிறத அவர் சொல்கிறார். இவன் மனதில் எதை வைத்து இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னார் என்று தெரியாது. ஆண்டவர் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்திருக்கிறதை ஒருவேளை எல்லா இடத்துலையும் அவர் சுகமாக்குறாரு, சோறு போடுறாரு, வல்லமாக அற்புதங்கள்லாம் வெளிப்படுது. அப்படியே அவர் பின்னாடியே போனால் வாழ்க்கை அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு கஷ்டப்படாமல் சாப்பிடலாம், உழைக்காமலே அவர் கூட இருந்து சாப்பிட்றலாம் அப்படி யோசிச்சானா என்னன்னு தெரியல. ஆனால் என் கூட வர்றது அவ்வளோ லேசுன்னு நினைக்காத, ரொம்ப கஷ்டம், இதுக்கு மேலே நீ யோசித்து பார்த்து பின்னாடி வா. இதுதான் ஆண்டவர் சொன்னார். நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவை பின்பற்றுவது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. தியாகங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டு இயேசுட்ட வந்துட்டோம். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு போராட்டமும் வராது. இயேசுவை பின்பற்றுவேன் என்று சொல்லி வந்த சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, கடன் பிரச்சனை அதிகமாகும் பொழுது பழைய பாவத்தை மறுபடியும் செய்ய போயிட்டு மூட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, மனம் உடைஞ்சு போயிட்டேன்னு சொல்கிறாங்க, பின் வாங்கி போயிடுறாங்க. நினச்ச மாதிரி சில காரியம் நடக்கலை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. தேவன் நினைத்தபடியெல்லாம் நம்மை நடத்துகிற வாழ்க்கை. சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும், சில நேரத்தில் அற்புதமாக இருக்கும், சில நேரத்தில் ஒரே குழப்பமாக இருக்கும், சில நேரத்தில் பயமாக இருக்கும். இதெல்லாம் கலந்து தான் ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். ஏன்னா அவர் முன்னாடி போகிறாரு, அவருக்கு பின்னாடி தான் நம்ம போகிறோம். அவரை பின்பற்றி வரும்போது அசௌகரியங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஏனென்றால் உலகம் இயேசுவை பகைக்கிறது. நம்மளை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது இயேசுவை பகைக்குதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத சில காரியங்கள் நடக்கும்போது சோர்ந்து போகாதீங்க. உடனடியாக அதை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அவர் அதை சரி பண்ணுற வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க. கண்டிப்பாக பதில் தருவார். உடனே ரொம்ப சோர்ந்து போகாது. சரீர பலவீனங்கள், தொழிலில் ஏற்பட்டிருக்கிற நஷ்டம், கடனை கட்ட முடியலைங்கிற வேதனை, இப்படி பல காரியங்களை நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு இருக்கிற ஒர்க்லோடு, மேலே இருக்கிற அதிகாரிகளுடைய ப்ரெஷர், இதெல்லாம் கடந்து போகும்போது தேவனை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், எப்பா ஒரு ராத்திரி நேரம் ஆயிடுச்சுன்னா நறுக்கி அது போய் பதுங்கக்கூடிய இடம் உண்டு. குருவிகளுக்கு, பறவைகளுக்கு அது கூட அடைகிற ஒரு இடம் இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் ஒரு உறுதியான வாழ்க்கை இருக்குது. ஆனால் நீ என்ன பின்பற்றி வந்தேன்னா சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் நல்லா இருக்காது. ஏன்னா நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த பிசாசு இந்த பூமியில் இருக்க வைக்கிறதுக்கு எனக்கு விரோதமாக உன் வாழ்க்கையில் போராடுவான். நான் என்ன சொல்லணும்னா அதுக்கு மாறாக உனக்கு சொல்லிக் கொடுப்பான். நீ நினச்சி வர்ற மாதிரி ஒரு வாழ்க்கை ஈஸியாக இருக்காது. இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பா. இப்படிப்பட்ட யோசனையோடு நீ என்னை பின்பற்றி வர நீ ஆசைப்பட்டேன்னா உண்மையிலே என்னை பின்பற்றுவ, புரிஞ்சுக்குவ. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை நடத்துகிறாருன்னு புரிஞ்சுக்குவ. ஆனால் ஒன்று, நீ போகிற பாதைகள் தான் வித்தியாசமாக இருக்க ஒழிய உன் கூட இருக்கிற நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் வேடிக்கை பார்க்கல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்காக நான் கிரியை செய்வேன். எந்த நேரத்தில் எப்படி உனக்காக கிரியை செய்யணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. சின்ன ஒரு சுருக்கமான செய்தி தான். சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்துடாதீங்க. சோர்ந்து போகும்போது
பழைய பாவத்துக்கு போயிடாதீங்க. அது நம்ம ஆண்டவருக்கு பண்ணுற துரோகம், அவரை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். பழைய பாவத்துக்கு போகிறதுனால நல்லது நடக்குமா? நல்லது செய்யணும்னு நினச்ச ஆண்டவர் கூட செய்யாமல் விட்டுருவார். அட பாவி, இவ்வளோ அவசரப்பட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிட்டானே, நம்ம இவனுக்கு நல்லது செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தோமேன்னு ஆண்டவர் யோசிப்பார். பிசாசு சொல்லுவான், இப்போ என் பிள்ளையா மாறிட்டான், உமக்கு இவன் மேலே உரிமை இல்லை அப்படிமா. யோசிப்பாருங்க. என்ன வந்தால் யோபுவை போல உறுதியாக இருங்க, பவுலை போல உறுதியாக இருங்க, பேதுருவை போல உறுதியாக இருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவரை பின்பற்றி போவோம். அவரை பின்பற்றி போனால் பாடுகளும் பிரச்சனைகளும் உண்டுன்னு தெரிஞ்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பின்பற்றினான். ஆனால் பாடுகளும் பிரச்சனைகளும் தான் வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இருந்து ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுவான். பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதில் ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தங்களை பிடிச்சிங்க. ஆண்டவரே, நீங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்த வரைக்கும் உங்களை பார்க்குறத நான் என் கண்களை வேற எங்கேயும் நான் மாற்றிடக்கூடாது. வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கு. அவரை நோக்கி பார்க்கறத விட்டுறாதீங்க. அவர் கை உங்களுக்காக கிரியை செய்யும். அதுவரை அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். எது வந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பின்பாக வாருங்கள். அற்புதமாய் அவர் நடத்துவார். நல்ல பிதாவே, உம்மை பின்பற்றுவதில் வருகிற கஷ்ட நஷ்டங்களை பார்த்து பின்வாங்கி போன சிலருக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். பிசாசின் பற்களிலிருந்து அவர்களை பிடுங்கி எடுக்கிறேன். சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டுமாக உம்முடைய சமூகத்துக்கு அவர்களை கொண்டு வருகிறேன். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவர்களுக்கு கிருபை தார். பல அழுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்பொழுது தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய உதவியை தேட முடிய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார். தாமதமானாலும் பொறுமையாய் காத்திருக்க கிருபைத்தார். ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.